தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அமைந்துள்ள உடையார் குடிமாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் அம்மன் சிம்ம வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் பனிமய மாதா கோயிலின் 442வது ஆண்டு திருவிழாவையொட்டி சப்பரபவனி நடைபெற்றது. இந்த திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 10ஆம் நாள் திருவிழாவில் பனிமய மாதாவின் சப்பரபவனி நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலின் ஆடி அமாவாசை திருவிழாவின் 2வது நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து வழிபாடு செய்தனர். முன்னதாக கருப்பசாமி, சங்கிலி பூதத்தார் மற்றும் சொரிமுத்து ஐயனார் சன்னதியில் பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி சயன சேவை நிகழ்ச்சி நடந்தது. இதைத் தொடர்ந்து ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் சயனித்திருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.